அதனால தானே நீ அங்க வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லனா உன் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்த மாதிரி இருந்திருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. தேவையில்லாம மாமா உன் மேல கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு. யாரு? ஆதி மாமா பத்தி சொல்றியா? அவர் கோச்சா கோச்சிட்டு போறாரு. அதுக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நியாயமா அவர் தான் என் காதல புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆதி மாமா ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. அவரா வந்தாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்க வீட்ல பேசினாரு. அவர் மேலயும் தப்பு இருக்கு. ஆதிக்கு பாரதிக்கு என்ன உறவுன்னு தெரியாம இந்த புள்ள இந்த பேச்சு பேசுது. என்னத்த சொல்ல? ஆதி மாமா கோவப்பட்டதுனால ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்கக்கா. நான் வேணும்னா அவர்கிட்ட பேசவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அபி. இப்ப அது ஒரு விஷயமே இல்ல. மனோ, நீ அபிய கூட்டிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன். சரிம்மா, போ. பாட்டி, நீங்களும் போய் படுத்து தூங்குங்க. நீ வந்து படு பாரதி. கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு விடியற பொழுது நல்லதா இருக்குன்னு நம்புவோம். ஆதி தம்பி கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாரு. வா, வந்து படுவா சீக்கிரம். மேடம், அந்த கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ பண்ணிட்டு இருக்கேன் சார். மேடம், டைம் ஆச்சு மேடம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஆஃப்டர் லஞ்ச்ல வந்துருவாங்க. டைம் இல்ல. பண்ணிடுறேன் சார். சீக்கிரம் முடியுமோ ரெடி பண்ணுங்க. ஏய், இங்க வா சார். இங்க பாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. ஓகே சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மித்ரா மேடம் கிட்டயும் ஆதி சார் கிட்டயும் அப்ரூவல் வாங்கணும். ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 to 15 minutes ஆகும் சார். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாருப்பா. ஓகே சார். அப்பதான் இதை வச்சு பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ண முடியும். இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல எல்லாரும் இவ்ளோ பிஸியா இருக்காங்க? என்னவா இருக்கும்? ஏய், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே சார். இருக்காதீங்க, போங்க. இதை இப்ப முடிஞ்சிரு சார். எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் முடிங்க, ஓகேவா? சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சார், இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கா? ஆபீஸ்ல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஐயோ மேடம், மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எம்எம் குரூப்ல இருந்து எம்டி கிளையன்ட் மீட்டிங்காக நம்ம ஆபீஸ்க்கு வராரு மேடம். இன்னைக்கு அவங்க கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம் மேடம். போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறமா வரதா சொல்லிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு கொட்டேஷன் ஃபைல், பிளான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தாகணும் மேடம். நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு பிரசன்டேஷன் முடிஞ்சதும் டீல் சைன் பண்ணிடுவாங்க மேடம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். காலையில ஆதி சார் வந்ததுமே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. இப்ப அந்த கடை தான் மேடம் போயிட்டு இருக்கு. ஐயோ, இவ்ளோ முக்கியமான விஷயத்த நான் எப்படி மறந்தேன்? இத ஃபிக்ஸ் பண்ணதே நான் தானே. அவங்க டேட் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சே. ஆமா மேடம், நீங்க தானே ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதனாலதான் ஆதி சார் கிட்ட இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் டீல் பண்றீங்கன்னு சொல்லிருக்கேன் மேடம். பட் அவரு அதுக்கு எந்த பதிலும் சொல்லலைங்க மேடம். எங்களை ரெடி பண்ண சொல்லிருக்காரு மேடம். ஓகே சார், நான் ஆதி கிட்ட பேசுறேன். ஓகே மேடம், பேசுறீங்க. எல்லாத்தையும் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பேன். வீட்டுல நடந்த பிரச்சனையில அந்த டென்ஷன்ல சுத்தமா மறந்துட்டேனே. ஆதி வேற என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றது? சரி சரி, இப்ப அத பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. அவர்கிட்ட கேட்டு பிரசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? அதான் உனக்கு உதவி பண்ணலான்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியே பேசி கீசி ஆதி யாருன்னு அவனுக்கு புரிய வைப்போம். உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்க வைப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வந்து உன்கிட்ட கேட்டனா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போச்சுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆதிக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதானே? அது நடந்தா உனக்கு தான் பிரச்சனை. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? தேவையில்லாம நீயா வந்து மாட்டிக்காத. பாரு அக்கறை. இங்க பாரு, எனக்கு பிரச்சனை வரத பத்திலாம் கவலையே இல்ல.
எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நியாயப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் நீ சந்தோஷப்பட்டிருக்கணும் பாரதி. நீ நடானா முட்டாளா, ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்தன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி, என்ன மேட்ரு? எதனால ஆதி இப்படி ஆயிட்டான்? சொல்லு பாரதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால இத இப்படியே விட்டுரு. இங்க இருந்து கிளம்பிடு ப்ளீஸ். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய பாரதி. நான் தான் வந்ததுமே சொல்லிட்டேன்ல, இனிமே நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் போனா என்ன அர்த்தம்? ஆதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். எப்போ ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறியோ, அடுத்த நிமிஷமே அந்த விஷயம் எனக்கு தேவைப்படுற விஷயமா மாறிடும். இப்போ நான் அதுதான் செய்ய போறேன். அதான ஆதியோட ரூம். ப்ளீஸ் சொன்னா கேளு. சொல்ல மாட்டியா? வீடு, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் வேண்டாம். என்ன பாரதி, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இவ்வளோ தூரம் வண்டி பிடிச்சி வந்திருக்கேன், வந்த வேலை முடிய வேணாமா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? உனக்காக.